வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைன்னா அபவுட் பேஜில் இருக்கும், போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் ஆட் பண்ணுறேன். அதே நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்நெக்ஸ்ட் ஆப்பை வந்துட்டு ஜியோ செட்டாப் பாக்ஸில் லாயின் பண்ணும்போது லாயின் ஆகுது. அதே சமயம் நம்ம வந்துட்டு மொபைலில் லாயின் பண்ணும்போது லாயின் ஆக மாட்டேங்குது. மேபி லாயின் ஆனாலும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி காமிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னது, ஏன் இப்படி கேட்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத நம்ம அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோ அல்லது யூசர்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க கேட்டது ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே நான் வந்துட்டு அதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தரும் வந்துட்டு அதை கேட்டிருந்தார். ஓகே, இதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தேன். ஸோ அது என்னது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நாம் சன்நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் செட்டிங்ஸ் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் அண்ட் தென் பாஸ்வேர்டு தெரில அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே லாகின் ஆகிருங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூஸராக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு மட்டும் ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ரீசெட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் சன் டைரக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஹேஸ் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரீசார்ஜ் யுவர் சன் டைரக்ட் டிடிஹெச் ஆர் சப்ஸ்கிரைப் டு சன்நெக்ஸ்ட் டு கண்டினியூ வாட்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க சன்நெக்ஸ்ட் அப்படின்னா, அதாவது நமக்கு சன் டைரக்ட் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணும்போது சன்நெக்ஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆயிரும், நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கள் ப்ரீமியம் பேசிக்னு 2 பேக் வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மந்த்துக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 66 ரூபா. ஸோ 799 ரூபா பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆனுவல் ஃபீ மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். கட்டணும் அப்படின்னா அதை வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணியும். இல்லை ப்ரோ நான் பேசிக் போகிறோம் அப்படின்னாலுமே பேசிக் உங்களுக்கு 480 ரூபா. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 40 ரூபா மந்த்லி கட்டுற மாதிரி ஓகேங்களா. இதை வந்துட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கூப்பன் கோடு இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு அப்ளை கூப்பன் கோடு அப்படின்னு இருக்குது. நம்ம ப்ரொசீட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்விட்ச் டு ஆனுவல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கண்டினியூ வித் ஆனுவல் பேசிக் பிளான் கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பேமெண்ட் பேஜுக்கு போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்து 599 இதனோட வேலிடிட்டி ஓகேங்களா. ஸோ அதாவது இதனோட ப்ரைஸுக்கு ஃபைனல் பண்ணி ஒரு 450 அப்படின்ற மாதிரி ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. இதை நாம் ஏதோ ஒன்றில் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ நமக்கு சன் டைரக்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு சன்நெக்ஸ்ட் ஆப்பு ஃப்ரீயாக தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஏன் இப்படி மாற்றினாங்க அப்படின்னு தெரியல. இதுலேயுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வருது. மேபி நீங்கள் ஜியோ செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அதை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே லாகின் ஆகிடும் ஜியோ செட்டாப் பாக்ஸில். பட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொபைலில் அப்படி லாகின் ஆக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வருது ஓகேங்களா. ஸோ இதான் பிரச்சனை. நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்க. அதாவது இந்த பேக்கேஜ் போட்டால் மட்டும்தான் உங்களால் மொபைலில் பார்த்துக்க முடியும், இல்லைனா நீங்கள் ஜியோ செட்டாப் பாக்ஸில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இருந்த ஒரு டவுட் வந்துட்டு கிளியர் ஆகிருக்கும், ஏன் இப்படி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வருது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறது என்னமோ ஜியோ ஏர் ஃபைப்ரோ இல்லை ஜியோ ஃபைபரோ ஏதோ ஒன்றுக்கு அப்படி பே பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து தான் பேமெண்ட்டு போகும் அப்படின்றதுனால உங்களுக்கு இது வந்துட்டு தனி பெனிஃபிட்டு, அது தனி பெனிஃபிட் ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வரும் ஓகேங்களா. எந்த கண்டென்ட்டுமே நம்ம வாட்ச் பண்ண முடியாது நம்ம மொபைலில் லாயின் பண்ணி ஓகேங்களா. இதுக்கு தனியாக அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் பிரச்சனை. மற்றபடி இதில் வேறு எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.